என்னடா அவன் கோழிக்கு புழு கொடுக்குறான்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா, நம்ம ஊரில் பெஞ்ச பெருமழையில் நம்ம கட்டி வச்சுருக்க கூலமெல்லாம் நனைஞ்சிருச்சு. நனைஞ்சு பாருங்கள் அது எவ்வளோ மோசத்துக்கு ஆயிடுச்சுன்னு. ஃபுல்லாக ஒரு கட்டை வீணாக போயிடுச்சுங்க. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சாணி புழுன்னு சொல்லக்கூடிய புழு வந்து ஊறுபட்ட புழு வந்துருச்சுங்க. அதை தான் இது பார்த்தோமா, சரி அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம கோழிகளுக்கு கொடுத்தா அது நல்லா சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை கொண்டு வந்து போடும்போது பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. 1, 2 இல்லைங்க. ஒரு கட்டு 2 கட்டு காலி ஆயிடுச்சு. இதை போட்டோன்னே நம்ம கீரி பையன் எடுத்துகிட்டு அப்படியே முழுசாக எடுத்துகிட்டு போய் முழுங்கிட்டாங்க. வைக்கோல கொண்டு வந்து அப்படியே விரிச்சு விட்டு பார்த்தா அதுக்குள்ளே ஊறுபட்ட புழு இருந்துச்சுங்க. அதான் எடுத்து வச்சிருந்து நம்ம சேவலுக்கும் நம்ம கோழிகளுக்கும் போடும்போது அவங்க அப்படியே அருமையாக முழுசாகவே முழுங்குறாங்க பெரிய கோழிகளாம். சின்ன கோழிங்க எடுத்துகிட்டு போய் தனித்தனியாக கொத்தி சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ புழு இருக்குதுன்னு. இது எல்லாத்தையும் வைக்கும்போது பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு டக்கு டக்கு டக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கொடுங்க, கோழிகளுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.